கரூரில் இரண்டாவது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் கேரளா மின்வாரி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளூர் மைதானத்தில் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் நடத்தும் இரண்டாவது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி கடந்த மாதம் 7ஆம் தேதி துவங்கி 5 நாட்கள் நடைபெற்றது. இதில் கேரளா மின்வாரி அணி, சென்னை வருமான வரித்துறை அணி, குவாலியர் IDM பல்கலைக்கழகம் அணி, சென்ட்ரல் ரயில்வே மும்பை அணி, சவுத் சென்ட்ரல் ரயில்வே சவுந்தராபாத் அணி, இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் சென்னை அணி உள்ளிட்ட 12 அணிகள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் பங்கேற்றது. இந்த போட்டியின் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றதால் விறுவிறுப்பாக இந்த போட்டி நடைபெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கேரளா மின்வாரி அணியும் கிழக்கு ரயில்வே கொல்கத்தா அணியும் மோதியதில் 86க்கு 59 என்ற புள்ளி கணக்கில் கேரளா மின்வாரி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு பரிசு தொகையாக 50,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு பெற்ற கிழக்கு ரயில்வே கொல்கத்தா அணிக்கு 40,000 ரூபாயும் மற்றும் சுழற் கோப்பைகளையும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்து விளையாடி கொண்டிருக்கும் வீரர்களுக்கு ரூம்கள் வழங்கி உதவி செய்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் கண்டு களித்தனர். வழங்கப்படுகிறது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Second place goes to Eastern Railway. They are going to receive cash award ₹40,000 and rolling trophy. Congratulations. They are receiving the prize award ₹40,000 and trophy. The rolling trophy is given by our honorable அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு தொகை 30,000 மற்றும் சுழற் கோப்பை வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள்.